பார்த்த அந்நேரமே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் வந்து மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. இப்போது அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ரிமூவ் ஆகாமல் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். அதுக்கு ரைட் சைடே கீழே பாருங்கள் கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷார்ப்பாக க்ரீன் கலரை வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 33 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55 இல்லைனா அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். 1 by 1 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அதோட இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரேமுக்கு வந்து இதாகுது அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இதாகுது, டைம் இருக்குது அப்படின்னா அது ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ண இடத்துல பாருங்கள் இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. அதனால் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் கரெக்டாக இந்த எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல கரெக்டாக லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து செட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடியுது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் முடிகிற இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஃபோட்டோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப நம்ம 2 ஃபோட்டோ ஆட் பண்ணோம். ஏன்னா 2 ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் கரெக்டாக அந்த எண்டிங் ஃப்ரேம் வரையும் ட்ராக் பண்ணிக்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணணும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கும். நான் சும்மா எடிட் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 செகண்ட் மட்டும் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ரேம்லையும் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே தனித்தனியாக. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க.
இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.